சார் கூப்பிட்டீங்கன்னு சொன்னாப்ல. யோ என்ன ரொம்ப திமிரா பேசுறியாமே? திமிரெல்லாம் பேசலையே சார். எங்க ஆளுங்களெல்லாம் மதிக்க மாட்டியாமே? நீ பெரிய புடிங்க. நீ அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். ப்ரொடியூசரை பத்தி தப்பு தப்பா பேசுறியாமே? நீ இல்லையே சார். பணம் வச்சிருந்தா அவன் ப்ரொடியூசர் ஆயிட முடியுமா? அறிவு இருக்கணும்யா. அப்பதான் அவன் நல்ல தயாரிப்பாளர்னு எல்லா தயாரிப்பாளரையும் தப்பு தப்பா பேசுறியாமே? சார் நான் அப்படிலாம் பேசுவேன் சார். ப்ரொடியூசர் எனக்கு வாழ்க்கை கொடுக்க போற தெய்வம் சார். அவரை போய் நான் எப்படி சார் தப்பா பேசுவேன்? யோ நடிக்காதியா மயிறு. ஊர்ல நீ ஒருத்தன் தான் டைரக்டரா? கோடம்பாக்கத்துல 1000 டைரக்டருங்க இருக்கானுங்க. ஜோபர் நான் சொடுக்கப்பட்டா போதும் அவனுங்க அத்தனை பேர் இங்க வந்து நிப்பானுங்க. யோ ப்ரொடியூசர் அவனை போய் தப்பா போட்டு விட்டுன்னு வச்சுக்க, நீ அவ்வளவுதான், உன் சீன் அவுட்டு. ஜாக்கிரதை சார். அப்படிலாம் பண்ணிடாதீங்க சார். ப்ரொடியூசர்ட்ட மட்டும் என்ன பத்தி தப்பா சொல்லிடாதீங்க சார். 20 வருஷம் என் வாழ்க்கையில ஜெயிக்கணும் சார். என் வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க சார். ப்ளீஸ் சார். எந்திரியா சார். ப்ளீஸ் சார். ப்ரொடியூசர்ட்ட மட்டும் தப்பா எதுவும் எந்திரியா சார். ப்ளீஸ் சார் சொல்லிடாதீங்க. சொல்றேன்ல எந்திரியா சார். சொல்லிடாதீங்க சார். யோ எந்திரியா. சொல்ல மாட்டேன்னு சொல்லுங்க சார். யோ பயம். இந்த பயம் உனக்கு எப்பவும் இருக்கணும். என் ஆளுகிட்ட பார்த்து நடந்து. சரி பயம். அம்மா. பாண்டி. சொல்லுமா. ஐயா பாண்டி சாப்பிட்டியா? ஐயா என்னம்மா குரல் ஒரு மாதிரியா இருக்கு, இருமுற? என்னமோ தெரியலையா, நேத்துல இருந்து உடம்புக்கு ஒரு மாதிரியா வருதுயா. நெஞ்செல்லாம் அடைக்கிற மாதிரி இருக்குயா. எல்லாம் உன் கவலைதான் ஐயா. அம்மா என்னம்மா சொல்ற? ஐயா அதை விடுயா, கதை சொல்லிட்டியா? ஐயா பாதி கதைய சொல்லிட்டம்மா, மீதி கதைய சொல்லிடுவோம்மா. நாளைக்கு சொல்லிடுவோம்மா. ஐயா. அம்மா பாண்டி சொல்லுமா. நான் சாகிறதுக்குள்ள டைரக்டர் ஆயிருவில்லையா? அம்மா ஏம்மா இப்படி எல்லாம் பேசுற? டைரக்டர் ஆயிருவோம்மா. கண்டிப்பா டைரக்டர் ஆயிருவோம்மா. நீ 100 வருஷம் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்கு நான் டைரக்டர் ஆயிருவோம்மா. டைரக்டர் ஆயிருவோம்மா. சந்தோஷம் ஐயா. சரிப்பா சரி வச்சிடுறேன். அம்மா நான் டைரக்டர் ஆயிருவோம்மா. கண்டிப்பா டைரக்டர் ஆயிருவோம்மா. என்ன நம்புமா, என்ன நம்புமா. நான் டைரக்டர் ஆயிருவோம்மா. பாண்டியா சார். ரிஜிஸ்ட்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சது. 50 ஏக்கர் இப்போ என் கையில். ரொம்ப சந்தோஷம் சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். கதையை சொல்கிறேன். என்னம்மா இது? வெளியே இருக்க வேண்டிய செருப்புலாம் வீட்டு உள்ள இருக்கு. எல்லாத்தையும் தூக்கி வெளியே போட சொல்லு. அம்மா நான் சொல்றது உன் காதுல விழலையா? எல்லாத்தையும் கொண்டு போய் வெளியே போட சொல்லு, இல்ல நானே கொண்டு போய் எல்லாத்தையும் வெளியில வீசிடுவேன். ஏண்டா இவங்கெல்லாம் நம்ம சாதிக்காரங்க, இவங்க செருப்பெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிறது உனக்கு அசிங்கமாவும் அருவருப்பாவும் இருக்கா? நீ மட்டும் குப்பையில கிடக்கிற செருப்பை கொண்டு வந்து பூஜை ரூம்ல வைக்கணும்னு நினைக்கிறியே, அது உனக்கு அருவருப்பா தெரியல? டேய் ஏன் சாதிக்காரி தாண்டா இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்? வேற சாதிக்காரியை இந்த வீட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு நினைச்ச அந்த நினைப்பை இன்னைக்கோட அழிச்சிரு. அம்மா அது நல்ல பொண்ணுமா. இனிமே அந்த பொண்ணை பத்தி ஒரு வார்த்தை பேசுறேன், நானே உன்னை வெட்டி போட்டுருவேன். என்னையம்பா விட்டுறீங்க? இங்க உக்காந்துருக்காங்களே உங்க எல்லாரையும் மூல செலவு செஞ்சு உங்களை காட்டு மிராண்டி மாதிரி அலைய விட்டுருக்காங்களே, அவங்கள வெட்டுங்க. உன் பையன் ஓவரா பேசுறாரு, முடிவா என்னதான் சொல்றாருன்னு கேட்டு சொல்லு. அப்பா இது நம்ம குடும்ப விஷயம், இதுல மத்தவங்க தலையிட எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. இந்த ஜாதி மதம் மண்ணாங்கட்டி எல்லாம் எனக்கு தேவையில்லை. அப்போ உனக்கு அந்த சூரியகாந்தி மட்டும்தான் தேவையோ? ஆமா அண்ணே, உன் பையன் அவர் முடிவை சொல்லிட்டாரு. என் முடிவு என்னன்னு உனக்கே தெரியும்.
நம்ம ஜாதி பெருமையை காப்பாத்துற பொறுப்பு எனக்கு மட்டும் இல்ல, அது உங்களுக்கும் தான் இருக்கு. தாலி மாலை கொடுக்க. இந்த பார், நீ என்ன நம்பி வந்துட்ட. இனிமேல் நம்மளை யாராலையும் பிரிக்க முடியாது. உனக்கு நான் இருக்கேன். சரி, நீ சந்தோஷமா இரு. வா, 2 பேரும் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துப்போம். சீக்கிரம் ஊத்துடி, ஊத்து, ஏன்டா குடு, நான் ஊத்திக்கிறேன். சீக்கிரம் ஊத்துடி, ஊத்து, ஊத்துடி, நல்லா ஊத்திக்கோ, ஊத்துடி, ஊத்துடி. நம்ம 2 பேரும் இனிமே உயிரோட என்னடி பிரயோஜனம்? ஊத்துடி, எனக்கும் கொண்டா, நானும் ஊத்திக்கிறேன். அம்மா, நானும் ஊத்திக்கிறேன். அம்மா, நம்மளாம் இனிமே உயிரோட குடுமா. தொடாதடா என்ன. ஏமா இப்படி தப்பான காரியத்தை பண்றீங்க? நீ மட்டும் சரியான காரியம் பண்ணிருக்கா? ஏமா இப்படி பண்றீங்க? டேய், நீ அந்த சூரியகாந்தி கழுத்துல தாலி கட்டணும்னு நினைச்ச, நாங்க 2 பேரும் தீயில கருகிரோம்டா. ஆமாண்டா. என்னம்மா என்னப்பா நீங்களும் அம்மா கூட சேர்ந்துக்கிட்டு? அவன் ஆசைப்பட்ட பொண்ணோட வாழணும் ஆசைப்படுறான், இது தப்பா? சுப்பிரமணி, இது எங்களுக்கு எங்க பிள்ளைங்கள பிரச்சனை, நீ இல்ல தலையிடாத. அப்பா, உங்களுக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ அதே அளவுக்கு எனக்கு அவன் மேல உரிமை இருக்கு. ஏன்னா அவன் என் ஃப்ரெண்டு, அவனுக்காக என்ன வேணா பண்ணுவேன். நாங்க செத்ததுக்கு அப்புறம் நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும்னு மட்டும் நினைச்சிடாதடா. விட மாட்டேன்டா. நாங்க சாகிறதுக்கு முன்னாடி அந்த சூரியகாந்தியை சேர்த்து கொளுத்திட்டு தான்டா சாவோம். அம்மா, வேணாம்மா, அவளை ஒன்றும் பண்ணாதீங்கம்மா. அவ ரொம்ப நல்லவம்மா. அவன் மட்டும் சாகக்கூடாது, நாங்க மட்டும் சாகணுமாடா? வேணாம்பா, என்னால யாரும் சாக வேணாம்பா, என்னால யாரும் சாக வேணாம்பா, சாக வேணாம்பா. அப்பா வாடா, எங்க கூட இப்பவே வந்துடுடா. வாடா வாடா, அம்மா வீட்டுக்கு போலாம், வாடா. போடா, வீட்டுக்கு போடா. என்னங்க சூர்யா, என்னங்க எருமமாடோட இது பசுமாடோட மேயுது. நீ என்னடி சாதி விட்டு சாதி மேய்ஞ்சிட்டு வாரா? மேயணும்னு ஆசை இருந்தா நம்ம சாதிக்கார பையனோடய மேய வேண்டியதானே? இந்த பாருங்க தலைவரை, நம்ம ஜாதிக்கார பையனை கட்டிக்கிட்டு அவனுக்கு முந்தானைய விரிக்கிறதுக்கு அவ தயாரான்னு கேளுங்க. நிறுத்துங்க. என் நெஞ்சு சூரியனையும் அவன் நினைப்பையும் சுமந்த நெஞ்சு. இது நெருப்புல எரிஞ்சு சாம்பலாகுமே தவிர இன்னொருத்தனை எப்பவுமே நினைச்சு பார்க்காது. எந்த பஞ்சாயத்தையும் என் ஊர்ல வச்சு முடிச்சுதான் எனக்கு பழக்கம். உங்க சாதிக்கார பொண்ணால பாதிக்கப்பட்ட என் சாதிக்காரன் இந்த பஞ்சாயத்தை என் ஊர்ல வச்சு முடிச்சா அவன் மான மரியாதை போயிருன்னு என் காலில் விழுந்து கஞ்சினான். அந்த ஒரே காரணத்துக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். ஐயா, சாதிக்கார பொண்ணு தானே, அவளுக்கு ஏதாவது நல்லது நடக்கட்டும் எவனாவது ஏதாவது முடிவை மாத்துனீங்க, ஊருக்குள்ள ஒரு பைய தலையோட சுத்த மாட்டீங்க. ஐயா, நாங்க அந்த சூரியகாந்தி புள்ளகிட்ட பேசிட்டோம் ஐயா. அவளுக்கு உங்க ஜாதிக்கார பையன் தான் வேணுமா? பிறந்த ஜாதியை பிடிக்கலங்கிறான். நாங்க ஒத்துக்கலையா. ஆம்பளையா இருந்தாலும் பொம்பளையா இருந்தாலும் அடங்காம தெரிஞ்சா அவங்களுக்கு நாங்க கொடுக்கிற ஒரே தண்டனை சாவுதாயா. ஐயா, இனிமேல் முடிவெடுக்க வேண்டியது நீங்க தாயா. வர்றோம் ஐயா. வாங்கம்மா, வாங்க வாங்க போலாம். ஐயா, சின்ன பிள்ளையா, தெரியாம தப்பு பண்ணிட்டாயா. உங்க கால வச்சு கஞ்சி கேட்கிறேன். இவனை தூக்குங்கடா. சரிங்க தலைவரே. ஏந்திரியா சரியா பொண்ண பெரிய பகுத்தறிவுவாதியாடா நீ. தோர கலப்பு திருமணத்தை எல்லாம் ஆதரிக்கிறீங்க. ஏய், கண்ட துண்டமா வகுந்துருவேன். டேய், இழுத்துட்டு போங்கடா. அவனை விட்டுடுங்க ஐயா. ஏண்டி, அன்னைக்கு என் வீட்டுல வந்து என்னவோ பெரிய பத்தினி மாதிரி ஆண்டான் அடிமை அது இதுன்னு பேசுன, இன்னைக்கு தானா காதல்ங்கிற வலையில விழுந்து என்கிட்ட வந்து மாட்டினியா? என்னடி வெளியே போ.
இங்க பாரு செல்லம், தினம் ஒண்ணு நினைச்சு நினைச்சு உடம்பு நெருப்பா கொதிக்குதுடி. இல்ல நடுமாறா? ஆமா தலைவரே. உன்னோட 18 வயசு என்ன தூங்க விடாம பாடா படுத்துது. ஏன் மூவேந்தா? ஆமா தலைவரே. கேட்டுக்க, நீ நினைக்கிறது எப்பயும் நடக்காது. கபார் கபார், நான் நினைச்சா இப்ப கூட உன்னை நாசம் பண்ண முடியும். ஆனா எங்களுக்கு அதுல விருப்பம் இல்ல. விருப்பத்தோட தான் நாங்க 3 பேர் உன்னை தொடணும்னு முடிவு பண்ணிருக்கோம். என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் உன்னால எதுவும் செய்ய முடியாது. ஏய் பத்திரியாடி நீ. கபார், நீ என்கிட்ட படுத்தே ஆகணும். இதுதான் நான் உனக்கு கொடுக்கிற கடைசி சந்தர்ப்பம். படுத்தா நீ உயிரோட இருப்ப. இன்னைக்கு ராத்திரிக்குள்ள நீ நல்ல முடிவாயிடு. உனக்காக நாங்க காத்துக்கிட்டு இருப்போம். இல்ல டேய், இத குடிச்சு செத்து போடி. செத்து போ. டேய் கதவு திறங்கடா. ஒரே வீரமுத்து பின்னாடி நிற்கும் போது நான் ஒருத்தி என்னால என்ன செய்ய முடியும்? கண்டவன் கூட படுத்து பேர் வாங்குறத விட நான் உசுரா நினைச்ச ஒருத்தனுக்காக உயிரே விட்டா சூரியகாந்தின்னு இந்த ஊரே பேசும். அதுக்காக தான் நான் தற்கொலை முயற்சி பண்ணேன். நான் சாகணும்னு முடிவெடுத்ததுக்கு அப்புறம் சூரியன் கிட்ட சொல்லக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா நான் செத்ததுக்கு அப்புறமாவது சூரியனோட மாலை என் கழுத்துல விழுகணும்னு தான் நான் அவங்களுக்கு போன் பண்ணேன். ஆனா அந்த போனு உங்ககிட்ட இருந்திருக்கு. அன்னைக்கு நான் போனை தொலைச்சதே மறந்துட்டேன். எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு பொம்பளைங்களோட உடம்பு தான் ஒவ்வொருத்தரும் நினைக்கிறான். எல்லா விஷயத்திலும் ஜாதி ஜாதின்னு உசுர கொடுக்கறவன் பொம்பளை விஷயத்துல மட்டும் ஜாதி பாக்குறதே இல்ல. அதுவும் தாண்ட ஜாதிக்காரினா சொல்லவே வேணாம். எதிர்த்து கேட்க ஒருத்தனும் வரமாட்டானுங்கிற ஆணவம் எல்லா பயல்களுக்கும். ஆத்தா, சூரியகாந்தியை ஏன்டா அப்படி செஞ்சீங்கன்னு அந்த வீரமுத்துவை பார்த்து நாங்க கேக்குறோம் ஆத்தா. ஆமாத்தா, அந்த வீரமுத்து விடக்கூடாதா? சூரியகாந்தி, நீ ஆசைப்பட்ட அந்த சூரியனோட நீ வாழணும் சூரியகாந்தி. அதான் அந்த வீரமுத்துக்கு நீ கொடுக்குற சவுக்கடி. டேய் கருப்பு, அந்த சூரியனோட போனை ஆன் பண்றா. ஆன் பண்ணா லைன்ல வந்துருவானா? வந்துருவாடா. இந்த போன் இல்லாம அவன் தவிச்சு போயிருப்பான்டா. ஆன் பண்றேன், ஆன் பண்றேன். ஏன் சூரியகாந்தி இப்படி செஞ்ச? எங்க அம்மா அப்பா மனசு மாறுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு நிச்சயமா இருக்கு. நம்ம 2 பேர் சேர்ந்து வாழ போறது உறுதி. நீ சாதாரண பிரச்சனையில சிக்கல தம்பி, ஜாதி பிரச்சனை சிக்கி இருக்க. சிக்க வச்சது அந்த வீரமுத்து. நீ உண்மையிலேயே சூரியகாந்தியை காதலிக்கிறனா நீ இவளை வாழ வைக்கணும். அதுக்காக அந்த வீரமுத்துவை எதிர்த்து நெஞ்ச நிமித்தி நிக்கணும். நீங்க 2 பேரும் வாழணும். அதுக்காக நாங்க உதவி பண்றோம்.